உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 6 பெஸ்ட் தெர்மோமீட்டர் பத்தி பார்க்க போறோம். பொதுவாகவே தெர்மோமீட்டர் என்ன மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல கண்டிப்பா எப்படியெல்லாம் அது யூஸ் ஆகுதுன்னு தெரியும். தெர்மோமீட்டர்ல ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மலேரியா, டெங்கு இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி ஃபீவர் ஹெவியா இருக்கக்கூடிய விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய தெர்மோமீட்டர் வந்து ஹியூமனை வந்து டச் பண்ற மாதிரியான ஒரு தெர்மோமீட்டர். அதாவது நம்மளுடைய நாக்குக்கு அடியில வச்சு பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு தெர்மோமீட்டர் தான் ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த கோவிட்-19 இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம், அதாவது ஹியூமன் பாடியில டச் பண்ணாமையே யூஸ் பண்ணக்கூடிய 4-8 தெர்மோமீட்டர் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 4-8 தெர்மோமீட்டர்னா என்ன அப்படின்ற ஒரு क्वेश्चन ஒன்று எழும். கரெக்டா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெத்தி பொட்டுக்கு கரெக்டா சென்டர்ல பாயிண்ட் பண்ணி ஒரு டெம்பரேச்சரை செக் பண்றதுக்கு பேரு தான் வந்து 4-8 தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து டெம்பரேச்சரை வந்து காமிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கான்டாக்டே கிடையாது. அதாவது ஹியூமன் பாடியில டச் பண்ணாமையே வந்து எவ்வளோ இருக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ண முடியும். இன்னொரு தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாக்குக்கு அடியில வச்சு, அதாவது எவ்வளவு ஹீட் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த ரெண்டு தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ எந்த கார்ப்பரேட் போனாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு மால்ஸ், எந்த மாதிரியான ஒரு ஷாப்ஸ் போனாலும் சரி, கண்டிப்பா 4-8 தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது இப்ப கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ அதனால ஒரு நல்ல தெர்மோமீட்டர் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு சிச்சுவேஷன்ல. பொதுவாகவே தெர்மோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓம்ரான், டாக்டர் மார்பின்ஸ், அதே மாதிரி டாக்டர் ட்ரஸ்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா தெர்மோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அதிகப்படியா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்டலாம் நம்ம எந்த ஒரு தெர்மோமீட்டர் வாங்கினாலும் அது வந்து கண்டிப்பா ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்டா நம்மளுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். வைரஸ் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு தெர்மோமீட்டர் வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆமாங்க, இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல வைரஸ் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.099 அப்படின்ற அளவுல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வைரஸ் அப்படிங்கிற ஒரு தொற்று வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து கான்டாக்ட்லெஸ் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு தெர்மோமீட்டர் வந்து மார்க்கெட்ல அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரொம்பவே ஃபாஸ்டான ஒரு மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெர்மோமீட்டர்ல இருக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1 to 5 செகண்ட்ஸ்க்குள்ள அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் இருக்கு ஹியூமன் பாடியில அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றது மாதிரியான ஒரு தெர்மோமீட்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஈஸியா ஃபாஸ்டரா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். தெர்மோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ண முடியும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா செல்சியஸ், இன்னொன்னு வந்து ஃபாரன்ஹீட். அந்த மாதிரி ரெண்டுமே இருக்க மாதிரி ரொம்பவே ஈஸியா ஸ்விட்சபிள் பண்ற மாதிரியான ஒரு தெர்மோமீட்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லைஃப்ல நிறைய இடங்கள்ல இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு தெர்மோமீட்டர் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பேக் லைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆரஞ்சு, ப்ளூ, கிரீன் இந்த மாதிரியான 3 பேக் லைட்ல வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு, என்ன ப்ராடக்ட் நல்லா இருக்கோ அதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தெர்மோமீட்டர்ல வந்து சைலண்ட் மோட் இருக்கணும். சிலதுல வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும், சிலதுல வந்து பாத்தீங்கன்னா கீ நோட் சவுண்ட் வந்து வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாம நார்மலா இருக்க மாதிரியான ஒரு தெர்மோமீட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேஷண்ட்டை நீங்க பார்க்க போறீங்க, இல்ல யாரோ ஒருத்தர் செக் பண்ண போறீங்க அப்படினால ஃப்ரீயா ரிலாக்ஸா செக் பண்ண முடியும். சவுண்ட் திடீர்னு வந்துச்சு வச்சுக்கலாம், உண்மையாவே ஒரு கொரோனா இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துடும். ஸோ பயத்தை ஏற்படுத்திடும். அதனால சைலண்ட் ஃப்ரீ ஆபரேஷன் இருக்கக்கூடிய ஒரு தெர்மோமீட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தெர்மோமீட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல மினிமமா வந்து 25 மெமரிஸ், அதாவது ப்ரீவியஸ் ரெக்கார்டை வந்து சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கறத கண்டிப்பா பாத்துக்கோங்க. அப்பதான் வந்து ஒருத்தருக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய வீட்ல இருக்கும்போது அந்த பர்பஸ்க்கு தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிளெக்சிபிளான டிப் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த மெர்க்குரி டிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா வளையிற தன்மை இருக்கா மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பாயிண்ட் அவுட்ல உங்களுக்கு சென்சார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சென்சாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எல்சிடி ஸ்கிரீன் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கு. அண்ட் ஃபைனலா வந்து ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கா, உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் ஒரு தெர்மோமீட்டர்ல கண்டிப்பா வரும். ஸோ இதை மட்டுமே நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான தெர்மோமீட்டர் தாராளமா வாங்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சேனல் வாயில நம்ம வந்து அந்த 6 ப்ராடக்ட் என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத கேட்கறதுக்கு ஆவலா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 6th பிளேஸ்ல STIORA Digital Thermometer பத்தி பார்க்க போறோம். Flexi Tip Comfort கொடுத்திருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் டிசைனா வருது, ஈஸி டு ஹோல்ட் கிரிப்பும் கொடுத்திருக்காங்க, நல்ல ஒரு எலகண்டான டிசைனா வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 300 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 14 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல Chicco Digital Thermometers பத்தி பார்க்க போறோம். ஃபீவர் அலார்ம்
alarm, memory function, automatic switch off function, acoustic signal indicators இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் 398 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 304 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Techicon Digital Thermometers பத்தி பார்க்க போறோம். oral and rectal thermometer மாடலா வருது. flexible alarm டிப்பும் கொடுத்திருக்காங்க. flexible soft tip fitsum இதுல இருக்கு. under tongue and under armல இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 195 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 343 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல டாக்டர் ட்ரஸ்ட் டிஜிட்டல் தெர்மோமீட்டர் பத்தி பார்க்க போறோம். flexible soft tip கொடுத்திருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் டிசைனா வருது. under tongue and under armல இத பயன்படுத்தி நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம். LED டிஸ்ப்ளே 1 பட்டன் ஆபரேஷனோட இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 299 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1319 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல DOYO Digital Thermometers பத்தி பார்க்க போறோம். செல்சியஸ் ஃபாரன்ஹீட் ஸ்விட்சபிள் வித் மெமரி சப்போர்ட்டோட வருது. ஜப்பானீஸ் சென்சர்ஸ் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் பவர் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. லோ பேட்டரி இண்டிகேட்டர்ஸும் கொடுத்திருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 449 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 61 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஓம்ரான்ல இருந்து வரக்கூடிய டிஜிட்டல் தெர்மோமீட்டர் பத்தி பார்க்க போறோம். ஃபாஸ்ட் ஆக்சுவல் மெஷர்மென்ட் வித்தின் 80 செகண்ட்ல உங்களால பார்க்க முடியும். வாட்டர் ரெசிஸ்டன்டோட வருது. பேட்டரி ரீப்ளேசபிள் ஆப்ஷனோட தராங்க. 1 இயர் வரைக்கும் நமக்கு பிராண்ட் வாரண்டி தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 290 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 4806 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே Flipkart and Amazon ரெண்டுத்திலுமே வந்து செக் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இன்னும் அதிகமா நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணிட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.